இப்போ நம்ம ரொம்ப என்ட்ரி லெவல் காரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 5,00,000 எனக்கு ஒரு கார் வேணும். அண்டர் வந்துட்டு 6 லேக்ஸில் எனக்கு கார் வேணும். அதாவது அண்டர் 5 லேக்ஸ் தான் இது வரும். ஏன்னா எப்பவுமே ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எக்ஷோரூம் ப்ரைஸை தான் இங்கே கம்பேர் பண்ணுவாங்க. எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,69,995 அப்படின்றது இதில் வருது. ஸோ அப்போ 5,00,000 இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லலாம். இந்த காருடைய மாடல் ரெனால்டு குவிண்ட் RXE 1 லிட்டர் பெட்ரோல் வண்டி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதே போல் இதில் உங்களுக்கு மைலேஜ் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு குறைந்த அமௌண்ட்டை கொடுத்து இந்த காரை வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அதே போல் இதில் இன்னும் எவ்வளோ மைலேஜ் இருக்குது, இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே நான் இதை பார்த்துட்டு போய் காரை வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு காரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் முழுமையாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ ஷோரூம் விசிட் பண்ணுறது தான் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ பெட்டர் சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் நான். அதனால் ஷோரூம் விசிட் பண்ணி தான் நீங்கள் ஃபர்தராக மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம காரோடைய பேசிக் டீட்டெயில் அப்படின்றத பார்த்துடலாம். கார் நமக்கு வந்துட்டு லுக் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்போவுமே இந்த கார் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா கார்னுடைய லுக் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸி லுக் அப்படின்றது வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த கார் மேலே இருக்கிற ஹம்ப்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய கார் ஏதோ ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் வந்துட்டு கம்மி விலையில் இருந்தாலும் காரை பார்க்கக்கூடிய நல்ல லக்ஸரி ஃபீல்ஸ் அப்படின்றது நமக்கு வரும். நான் இந்த விலைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சைடு போஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா i10 கிராண்ட் i10 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த கார் இருக்கும். உங்களுக்கு சைட் போஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அண்ட் அதே போல் காரினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஹெட்லைட் தாங்க. அந்த ஹெட்லைட் வண்டி எங்கே நின்றுட்டு இருந்தாலும் அந்த ஹெட்லைட் மட்டும் உங்களுக்கு பயங்கர ஹைலைட்டாக தெரியும். காரினுடைய லோகோவும் அப்படி தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஹெட்லைட்டு, காரினுடைய லோகோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஹைலைட்டாகவே தெரியும். கார் பார்க்க நல்ல ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வந்துட்டு இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு கம்மி பட்ஜெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பெருசாக வந்துட்டு அமௌண்ட் இல்லை, நான் 10 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை வந்துட்டு ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இந்த அதாவது 6 லட்சத்துக்கு மேலே என்கிட்ட போட காசு இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அது அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாறும். அண்டு இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் டீட்டிங்கில் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ரைஸ் அப்படின்றது இதில் நமக்கு மிட் வேரியண்ட்டில் இருந்து டாப் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு டோட்டல்டாக கிட்டத்தட்ட 7,78,000 தான். நீங்கள் டாப்பு போனாலும் சரி, நீங்கள் மிட்டு போனாலும் சரி, உங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் ஃபைனல் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு டாப்பில் 7,78,000 நீங்கள் போட்டிங்கனாலும் சிஎன்ஜி மேனுவல் அப்படின்றது வருது. அதுவே நீங்கள் 7,69,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளிப்பர், அதாவது 1.1 லிட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டியூல் டோன் அப்படின்றது, அதாவது நம்ம டியூல் டோன் வந்துட்டு கலர் வரும் பார்த்தீங்கன்னா அந்த இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வந்துடுது பெட்ரோலில். இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்துட்டு 2 மாடல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பெட்ரோல், அதுக்கப்புறம் சிஎன்ஜி, மேனுவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த கார் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேங்க. அதாவது நம்ம வந்து டாப் வேரியண்ட்டே போனாலும் இதில் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா பின்னாடி ஹெட்ரூம் இல்லை அப்படின்றாங்க. அதே போல் அட்ஜஸ்டபுளும் கிடையாது அப்படின்றாங்க. எதுலேயுமே அட்ஜஸ்டபிள் அப்படின்றது வரல நான் பார்த்த வரைக்கும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அப்புறம் இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குது. அதனால வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே போல் காருடைய டேஷ்போர்டு லுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் டாப் எண்டில் அந்த கியரே இல்லாமல் நம்ம அந்த வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கியர் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கக்குள்ள நல்லாவே இருக்குது. அண்ட் அதே போல் இதில் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு வந்துட்டு முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்பிளேவில் டச் டிஸ்பிளே வச்ச மாதிரியே வந்துட்டு இருக்குது. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் டைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அந்த ஒரு பிராண்டோடைய லோகோ வந்திருக்கு. அந்த பிராண்ட் லோகோ வித் வந்துட்டு நமக்கு சைடில் நமக்கு வால்யூம் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் நிறையா 279 லிட்டர் வந்துட்டு நம்மளால் இதில் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு பின்னாடி பூட் ஸ்பேஸ் அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் டேங்கையும் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுலேயே ஸ்டெப்னி டயரையும் வந்துட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ ஸ்டெப்னி சொல்லக்கூடாதுங்க, ஸ்பேர் வீலையும் அதிலே வச்சுருக்கிறாங்க. அண்ட் அதே போல் நமக்கு அங்கே ஒரு ட்ரே அப்படின்றது வந்துடுதுங்க. பூட் பேஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரே அப்படின்றது வந்துடுது. கியர் அப்படின்றது நமக்கு இதுதான் வருது. ஏன்னா இது வந்துட்டு டாப் எண்டில் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் தான் இந்த இடத்துல வந்துட்டு காமிப்பாங்க.
ஏசி நம்ம பார்த்த வரைக்கும் வந்துட்டு ஏசியும் வந்துட்டு இது மேனுவலாக தான் இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்றது இதில் வரல ஏசியில். இதில் ஏசி கண்ட்ரோல் அப்படின்றது டாப் அண்ட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க, டாப் அண்ட் பிக்சர் தான். ஸோ அதில் கூட இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டிரைவர் சீட்டி அப்புறம் கோ டிரைவர் சீட்டில் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏர் பல்ப், அதாவது வந்துட்டு ஏர் பேக் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துலையும் வருது. அப்புறம் யூஎஸ்பி டைப் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கம் போல் வந்துட்டு ஒரு சாக்கெட் அப்படின்றது வந்து பவர் சாக்கெட் அப்படின்றது இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் மொபைல் ஹோல்டருக்கான இடமும் இதில் இருக்குது. ஆனால் வாட்டர் பாட்டில் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்துட்டு முன்னாடி தான் வைக்க முடியும், நம்ம கிட்ட வந்துட்டு வைக்க முடியாது. அது நம்ம இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்துட்டு தெரியுது. க்ளோ பாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது அப்படின்றது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரில் ஒரு பேசிக்காக பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம கார் வந்துட்டு சீட்டில் ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்துட்டு ஸோ அதையும் பார்த்துட்டோம். நமக்கு வந்துட்டு இதில் 360 டிகிரி கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கப்படுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இன்ஃபோடைன்மெண்ட்டில் 360 டிகிரி கண்ட்ரோல் அப்படின்றதும் இருக்குது. இதில் மியூசிக் சிஸ்டமும் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் யூடியூப்லாம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் டேஷ்போர்டோட லுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு சன்ரூஃபோட டீட்டெயில் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்க்கவும் வந்துட்டு எந்த மாற்றம் தெரியல, மற்ற கார்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. லைட் அப்படின்றது இந்த இடத்துல வழக்கம் போல் தான் இந்த இடத்துல இருக்குது. மற்றபடி இதில் எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்தது நம்ம இதில் பார்க்கக்கூடியது வண்டியினுடைய மற்ற டீட்டெயில் அப்படின்றத பார்க்கலாம். இந்த காரை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ட்ரி லெவலில் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காரை வந்துட்டு வாங்கலாங்க. எனக்கு லோ மெயின்டெனன்ஸ் தான் ஏன் இருக்கணும், நான் பெருசாக அந்த காரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நான் பெருசாக செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இந்த ஒரு கார் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 999 சிசி அப்படின்றது வருது. த்ரீ சிலிண்டர் கொண்ட வந்துட்டு காராக தாங்க இது இருக்குது. 1 லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு இன்ஜின் டைப் அப்படின்றது வருது, பெட்ரோல் டைப்பில் இது வருது. மேக்ஸிமம் இதனுடைய வந்துட்டு பிரேக்கிங் ஹார்ஸ் பவர் அப்படின்றது உங்களுக்கு 67 கொடுத்துருக்காங்க. இது எண்ணம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்னா கிட்டத்தட்ட 91 வந்துட்டு இது எண்ணமாக ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அப்புறம் VX6 பேஸ் 2 மாடலில் இந்த கார் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே போல் மைலேஜ் அப்படின்றது 22 அப்படின்றத இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிரைவிங் ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 608 அப்படின்றது வருது. இது என்ன சொல்கிறாங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் அப்படின்றது 18.46 செகண்டில் போகும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் FWD அப்புறம் மேனுவல் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு உங்களுக்கு 5 கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காரினுடைய வந்துட்டு நம்ம வெயிட் லென்த் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஹைட்டு லென்த் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காரினுடைய லென்த்து இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி நமக்கு பெருசாக நம்ம இங்கே ஒரு நம்பர் வாய்ஸில் பார்க்கக்குள்ள நமக்கு அதனுடைய ஐடியாஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நேராக ஷோரூம் விசிட் பண்ணி அங்கே போய் நம்ம எடுக்கக்கூடியது தான் மிகப்பெரிய ஒரு ஐடியாஸ். அதே போல் இதில் 5 பேர் அப்படின்றது உட்காந்து போகலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது 28 லிட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பூட் பேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 279 அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 5 டோர் வந்துட்டு இருக்குது, இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் எக்ஸ்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ஆன்டி லாக்கிங், பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் தாங்க இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லா கார்களுக்கும் வரக்கூடிய அந்த இப்போலாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க, இந்த ஏபிசி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இபிடி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் வந்து 2 ஏர்பேக் அப்படின்றது வருது, இதெல்லாமே இருக்கணும். அதுவும் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏசி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் பின்னாடி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஏசி அப்படின்றது வந்துட்டு கிடையாது. ஸோ பார்க்கிங் அசிஸ்டன்ட் அப்படின்றதும் கிடையாது. பார்க்கிங் வந்துட்டு சென்சர் அப்படின்றது ரியரில் இருக்குது அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில் அப்படின்றது இல்லை. அப்புறம் லைட்டினுடைய டீட்டெயிலை வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் இதை நம்ம நம்பர் வைஸாக அதாவது ஒரு லெட்டராக நம்ம பார்க்கறதுக்கு நம்ம நேரில் போய் பார்க்குறது அப்படின்றத இட்ஸ் பெட்டர். ஸோ நான் சொன்னேன் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது ஏபிஎஸ். ஸோ அது அவைலபிளாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு பிஏ அப்படின்றது பிரேக்கிங் அசிஸ்டன்ட் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட் சொல்லுவாங்க, அதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது. நிறைய இந்த பிரேக்கிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இஎஸ்பி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்குதுங்க. காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் ஓரளவுக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ பிரேக்கிங் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இதில் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் சிஸ்டம் இன்ஜின் லாக் அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் சென்ட்ரல் லாக் அப்படின்றது வித் கீழே நம்ம சென்ட்ரல் லாக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து சைல்டு சேஃப்டி லாக் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே போல் இதில் நம்ம வந்துட்டு இந்த ரேட்டிங் வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்த்துருந்தோம். ஓகே,
மற்றபடி நீங்கள் நேரில் போய் வந்துட்டு ஷோரூமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சொல்ல சொல்ல குழப்பம் தான் வரும். ஏன்னா இதில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வார்த்தையாக சொல்கிறோம். நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு எல்லாமே லைவாக வந்துட்டு புரிய வருங்க. ஓகே, அடுத்தது இதில் வேறு என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. காரை பொறுத்தளவுக்கு காருடைய விலை இதுதான். இப்போ நம்ம கார் வாங்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நமக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, அப்போ மினிமம் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கணக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். 88,673 இருந்தாலே போதும். என்ன இது கணக்கு 88,673 அப்படின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு காரினுடைய ப்ரைஸ் எப்போவுமே நீங்கள் டியூ போக போகிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு 4,69,995 அதாவது எக்ஷோரூம் ப்ரைஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு டியூ பண்ணுவாங்க. இந்த எக்ஷோரூம் ப்ரைஸில் தான் உங்களுக்கு டியூ அப்படின்றது வரும். உங்களுக்கு ஆன் ரோடில் வராது. ஆன் ரோடு என்னன்னு கேட்டிங்கன்னா ரோட் டேக்ஸ்லாம் நம்ம கட்டணும். ரோட்டில் வண்டி ஓட்ட போகிறோம் இல்லைங்களா, அந்த ரோட் டேக்ஸ்லாம் நம்ம கட்டணும். அண்ட் அதே போல் இன்சூரன்ஸ் அப்படின்றதே வந்து கம்பல்சரி நம்ம கட்டணும். வண்டிக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது முக்கியம். நான் இப்போ கணக்கு போட்டிருக்கிறது என்னன்னா ரோட் டேக்ஸு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு. ஸோ இதை தான் இதில் நான் வந்து கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு ஷோரூமுக்கும் மேபி வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். அது நீங்கள் அந்த ஷோரூமை பொறுத்து நீங்கள் வந்து ஆஃபர் ஏதாவது கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் ஒரு 2-3 ஷோரூம் ஏறி இறங்கி பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கிட்டத்தட்ட சேலத்தில் உங்களுக்கு வந்துட்டு 5,58,000 அப்படின்றது வருது. உங்களுக்கு திருப்பதியில் 5,61,000 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் 5,61,000 அப்படின்றது வருது. அப்போ இதுலேயே வந்துட்டு இங்கே பாருங்கள் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது வந்துட்டு ஏற்படுது. அதனால் நீங்கள் 2-3 இது ஏறி பாருங்கள். ஏறி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கிடைக்கும். பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,19,000 தான் வருது. இதுக்கு நான் அங்கேயா போக முடியும்? சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 88,000 சம்திங் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும். அதாவது 1,00,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஆக்சசரிஸ் மாற்றினீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு ஒரு காஸ்ட் அப்படின்றது வரும். சில எல்லாம் சைட் டோரில் இருக்கிறது இதெல்லாம் டாப் வேரியண்ட்டில் மேபி மாறலாம். பட்டு பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு இது வராது, அப்ளிகபிள் வராது. இதெல்லாம் எக்ஸ்டீரியல் அப்படின்றதுக்குள்ளே தான் போகும். அதனால் இதை நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட்டு நான் போகிறேன் காரை மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டு ஒரு ஒரு 75%, 90% கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சுகராக வரக்கூடியது தாங்க. ஓகே, இந்த காரை யூஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு எட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரை பயன்படுத்துகிறவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 4.4 ஸ்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கார் யூசர்ஸ் வந்துட்டு 4.4 ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்டார் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் எனக்கு வந்துட்டு இந்த லுக் வைஸாக எனக்கு நல்லா வந்துட்டு பிடிக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன தடுமாற்றம் வந்திருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள ஒரு சில நேரங்களில் ஸ்டக் ஆகுது. மேபி அதனால் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். நான் ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுவீங்க. அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக பயனுள்ள மாதிரி வந்துட்டு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கி கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.